உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் உங்கள் ஊர் தகவல் செய்திகள். பரங்கிப்பேட்டை அருகே ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அடுத்த பீமுட்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவிலில் நேற்று முன்தினம் தீமிதி திருவிழா நடந்தது. இந்த தீமிதி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கையில் காப்பு கட்டி கொண்டு தீக்குழியில் இறங்கி தீமிதித்து ஸ்ரீ புற்றுமாரியம்மனை வழிபட்டனர். பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் உடம்பிலும் நாக்கிலும் அழகு குத்தி கொண்டு ஸ்ரீ புற்றுமாரியம்மனை வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து பூங்கரகம் ஊர்வலம் நிகழ்ச்சி நடந்தது. பக்தர்கள் பூக்கரகத்தை தலையில் சுமந்து பீமுட்லூர் வெள்ளாற்று கரையிலிருந்து ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவில் வரை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இந்த பூங்காரகம் ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றார்கள். தீமிதி திருவிழா ஒட்டி ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவில் முற்றிலும் ஏராளமான கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் கூட்டம் அதிகரித்திருந்ததால் பரங்கிப்பேட்டை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புற்றுமாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா ஏற்பாடுகளை அறங்காவல் குழு சீனு என்கின்ற ராமதாஸ் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தார்கள். இந்த தீமிதி திருவிழாவில் அகத்தியம் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் ஈஸ்வர் ராஜலிங்கம் பங்கேற்று சிறப்பித்தார். பணியை செய்து வரக்கூடிய ஆன்மீக ஜோதி குழந்தைகளையும் கொள்ளப்படுகின்றார்கள். வந்த வண்ணங்கள் தங்களுடைய பரங்கிப்பேட்டை காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தங்களுடைய நகை ஆபரணங்களையும் பார்த்துக் கொள்ளுமாறு புற்றுமாரியம்மன் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக பணிவன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பெண்மணிகள் குழந்தைகளையும் தங்களுடைய பொருட்களையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு பரங்கிப்பேட்டை காவல்துறை சார்பாகவும் கோவில் நிர்வாகத்துறை சார்பாகவும் செல்லுமாறு அன்போடு விழாக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தீமிதி வைபவத்திற்கு காவல்துறை பணியை மேம்பட செய்த பரங்கிப்பேட்டை நகர காவல்துறையை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் போக்குவரத்து துறை மெய்யன்பர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா ஏற்பாடுகளை மிக அற்புதமாக தனது குழுவினரோடு செய்திருந்த சீனு என்கின்ற ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவர்தம் இல்லத்தரசியார் இறைவனாக இருந்து வழிநடத்தக்கூடிய